தென்காசி மாவட்டம் வடகரை அச்சன்புதூர் மற்றும் பண்பொழி பேரூராட்சி பகுதியில் மத்திய அரசு பங்களிப்புடன் அம்ருத் குடிநீர் திட்டம் 85 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டது. அதற்காக அடவி நாயனார் கோவில் அணையின் மிக அருகில் 5 உரை கிணறுகள் தோண்டப்பட்டன. கிணறு தோண்டும் போது சுமார் 5 அடி ஆழத்திலேயே பாறைகள் தென்பட்டன. தொடர்ந்து பாறைகளை தகர்க்க வெடிவைக்க முயற்சி செய்தனர். அணை அருகில் உள்ளதால் வெடிவைத்து பாறைகளை தகர்த்தால் அணைக்கு ஆபத்து ஏற்படும் என பிடபிள்யூடி அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் கிணறு வெட்டும் முயற்சி கைவிடப்பட்டது. குடிநீர் திட்டப் பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் மக்கள் வரிப்பணம் 85 கோடி ரூபாய் வீணாகி வருவதாக வடகரை காந்தியவாதி வ.வ. மைதீன் குற்றம் சுமத்தினார். அடவினார் கோவில் நீர்த்தேக்கத்தில் இருந்து 20 அம்ருத் குடிநீர் திட்டத்திற்காக 5 கிணறுகள் அங்கே தோண்டியிருக்கிறார்கள். அந்த 5 கிணறிலும் ஒரு கிணறு அணையினுடைய அருகாமையிலே தோண்டி பாறை இருந்து அந்த பாறையிலே வெடி வைத்ததனால் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் வெடி வைத்தான் அணைக்கே செவு வந்து ஓடும் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 கிணறுகள் இருக்கிறது. இந்த கிணறு என்றைக்கு தண்ணீர் வந்து என்றைக்கு வடகரைக்கு வரப்போகிறது? முதலில் பார்த்தால் 3 ஊருக்கு இங்கே போட்டிருக்க வேண்டியது. அச்சம்புதூர், பண்பொழி, வடகரை. சரி, பண்பொழி எருமைச்செடியில் போட்டாச்சு. அச்சம்புதூருக்கு வந்து சின்ன காட்டில் தோண்டமுங்காங்க, பிறகு நம்ம செங்கோளத்தில் தோண்டமுங்க. அது என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. புதுக்குளத்தில் தோண்டவங்க எங்கே முடிஞ்சுன்னு தெரியல. எது எப்படியோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் ஒழுங்காக கிடைச்சிருச்சு. எங்கள் பஞ்சாயத்து உறுப்பினர்கள்லாம் ஒருத்தருக்கும் 50,000, தலைவருக்கு எவ்வளவோ ஆண்டவன் தான் அறிவான். ஆனால் அச்சம்பூருக்கு எவ்வளோன்னு தெரியல. அச்சம்பூர் ஆள் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன், எத்தனை ரூபா கொடுத்தியா? அங்கேயும் 50 ரூபா தான். அங்கே கேட்டு வந்து எங்கள் ஊர் அங்கே வாங்கியிருக்கான். 30 ரூபா 50 ரூபா வாங்கியாச்சு. தலைவருக்கு ஒன்று தெரியல. 85 கோடி ரூபாய்னு திட்டம் போட்டிருக்கான். ஆனால் இப்போ பாருங்க, வடையில் அது ஒரு பெருத்த அநியாயம். அந்த வீட்டுக்கு கூட இந்த பைப்பை கொண்டாந்து சொல்லிட்டான். நான் தொட்டு கொடுக்கல. போட்டோ போ எவன் போடுறது தண்ணி இல்லை, இந்தியாவில் தண்ணி இருக்காதுச்சான். வடகரையில் வந்து பைப்பை சொருகி விட்டுருக்கான். தண்ணி விட்ட பிறகு துட்டை விட்டுக்கணும். ஒரு வீட்டுக்கு 200 ரூபா வாங்கியாச்சு. அது அந்த மெம்பர்களும் தலைவரும் சேர்ந்து பங்கு விட்டுருக்காங்க. எவ்வளோ பங்கு விட்டுருக்கான் ஆண்டவன் தெரியும். 200 ரூபா விட்டுருக்கான். அந்த வடகரையில் என்ன கேட்டான்னு கொடுப்பான். வளைகூட வருமானம் வந்து அவனை இடிக்கு பாருங்க. என்னது கேட்டான்னு கொடுப்பான். வியோகிக்கலாம்னு 100 ரூபா தள்ளலாம் போக மாட்டான். அது அப்படியே ஊறி போனால் போயிட்டு போட்டோம். ஆனாலும் இப்போ நீங்கள் நானும் இருக்கேன். எனக்கு 76 வயசு ஆயிடுச்சு. நீங்களும் இளைஞர்களாக இருக்கியா? எந்த ஊருக்கு தண்ணி வருதோ வடகரைக்கு வரப்போகிறது இல்லை. இந்த அம்பூருக்கு தண்ணி வரவே வராது. அதுக்குள்ளே ஆயுசு முடிஞ்சோம். எங்கேருந்து தண்ணி எங்கே விட்டு போய் எங்கே போட்டுருக்கு? இந்த கிணறு தோண்டிக்க முதல்ல ஆற்றுக்குள்ளே தோண்டிக்க கிணறு. தாமரம் தோணா அந்த மணல் கண்டம் 90 அடிக்கு வெறும் மணலாக இருந்துக்கு. தாமரம் இங்கே என்ன இருக்குது? 5 அடியில் பாறை வந்துருச்சு. எப்படி தண்ணி வரும்? 85 கோடி ரூபாயா? மோடியும் நம்ம முக ஸ்டாலின் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஆளுக்கு பாதி அமர்வு திட்டத்தில். இவங்க அடிக்கிறதெல்லாம் அடித்து முடிப்பாங்க. நமக்கு குடிநீரும் வராது. ஆனால் இப்போ வடகரையில் அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தாக்கள் வாங்கிடுவான். ஒரு இணைப்புக்கு 15,000 ரூபா. அந்த 15,000 ரூபா எவனும் கொடுக்காத. எண்ணிக்கை வந்தாலும் தண்ணியை நமக்கு தரணும். துட்டை கொடுத்தா இணைப்பு தரப்போகிறோம். வீட்டில் போய் நீட்டிக்கு நிற்கி அதுனா புழு கலரில். அதனால் துட்டை கொடுத்து ஏமாந்து போவாதியா. சில அரசு ஊழியர்கள் லஞ்சம் கொடுத்துட்டு ஏமாந்து போகிறாங்க. அது மாதிரி ஏமாந்துடுறாங்க. கொடுத்தாலும் கூட அது அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரே ஒரு உறுதியான வார்த்தை இறுதியாக சொல்லுதான், இந்த அமூர்த்தி திட்ட தண்ணி வடகரைக்கு குடிநீருக்கு வரப்போகிறது இல்லை. நம்மளுடைய ஏராளமான தண்ணி இருக்குது, தாராளமான தண்ணி இருக்குது.